அன்னைக்கு படிச்சுட்டு அடுத்த நாள் போய் எழுதுவோம் பாஸ் பண்ணுவேன். படிச்ச நம்ம ஊர் பாலகிருஷ்ணன் தெரியும். லா காலேஜ் ஹாஸ்டல்ல 30-40 பேர் ஒரே கிளாஸ்ல இருந்தோம். 3 பேர் தான் பாஸ். அதுல அன்னைக்கு படிச்சு பாஸ் பண்ணா நான் ஒரு ஆள் தான். ஏன்னா நான் மதுரையில் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ் ஆஃப் லீவ் போட்டு, லாஸ் ஆஃப் பேனா சம்பளம் இல்லாமல் விடுப்பு, லாஸ் ஆஃப் பே லீவ் போட்டுட்டு தான் போனேன். எங்க டைரக்டர் சொன்னாரு, எதுக்கு வேஸ்ட் பண்ற லீவு அப்படின்னாரு. ஏன் சார், நீ ஒண்ணுமே படிக்கலைங்கிற, இனிமே போய் எழுதி பாஸ் பண்ணவா போற, பாஸ் பண்ண முடியாது, அப்புறம் ஏன் சம்பளத்தையும் இழந்து லீவ் போடணும்னு கேட்டாரு. இல்லைங்க, இருந்தாலும் பரீட்சை எழுதிதான் நான் படிக்கலனாலும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அன்னன்னைக்கு படிச்சு எழுதினேன், பாஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான், தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் இந்த சூடே பிடிக்கும். அது கூட்டணி என்ன, சீட்டு என்ன, எந்த தொகுதி, யார் வேட்பாளர், எதுவுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நாம் இதுவரை தந்ததே இல்லை. தேர்தல் நேரத்தில் தான் அரசியல் கட்சி, மற்ற நேரத்தில் இது அம்பேத்கர் இயக்கம், இது பெரியார் இயக்கம், ஒரு சமூக இயக்கம், இது ஒரு பண்பாட்டு இயக்கம். எலெக்ஷன் மோடு வர்ற நேரத்தில் தான் நாங்கள் ஒரு எலக்டோரல் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி. இதுதான் 25 வருஷமா இருந்தது. எனவே இந்த மாநாட்டை நடத்த சொன்னது பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி கருணாபுரத்து மக்கள். அவங்க தான் சொன்னாங்க, சாராய கடையை மூட சொல்லு தம்பி. அடுத்தடுத்து போன பல பெண்கள் இறந்து போனதை பத்தி கூட பேசல. மற்றவங்களாவது நல்லா இருக்கும், சாராய கடையை மூட சொல்லுங்க. தாய்மார்களின் கண்ணீரில் இருந்து பிறந்ததுதான் இந்த மாநாடு. அவர்கள் வடிந்த கண்ணீரில் இருந்து கருத்தொண்டதுதான் இந்த மாநாடு என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு சூடா வந்தேன், ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டேன். அன்னைக்கே அறிவிச்சிட்டேன், சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் யாருக்குமே கன்சல்ட் பண்ணல. நம்முடைய முன்னணி தலைவர்கள் யாரிடத்திலும் நான் இப்படி மாநாடு நடத்தலாமா என்ற ஆலோசனை கூட நான் கேட்கவில்லை. அந்த மாநாட்டிலேயே நான் டிக்ளேர் செய்தேன், பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17 அன்று இப்படி ஒரு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான். ஏன் செப்டம்பர் 17 நடத்தலன்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகஸ்ட் 13 வரைக்கும் நாங்க டெல்லியில் இருக்கணும். இந்த மாதிரி ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் போட முடியாது. மாநாட்டுக்கு முன்னாடி உங்களெல்லாம் சந்திச்சாதான் உங்களுக்கும் சூடு உருவாகும், எனக்கும் சூடு வரணும். ஒருத்தருக்கு வாபம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே மந்தமா இருக்கும், சூட்டை கிளம்புவது. அப்படிதான் ஒவ்வொரு மாநாட்டிலும் நாம் சந்தித்து இருக்கிறோம். ஆகவே செப்டம்பர் 17 சரியாக இருக்காது, போதுமான கால அவகாசம் இருக்காது. ஆட்களை திரட்ட வேண்டும், ஒரு மேடை செலவையாவது ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதினேன். செலவுக்கு நிதி திரட்ட வேண்டும், தருவாங்கன்னு நினைக்கிறேன். 20 நாள் இருக்கு. வெள்ளு ஜனநாயக மாநாட்டுக்கே இன்னும் 40 லட்சமோ 50 லட்சமோ பாக்கி இருக்கு. அந்த பந்தல் போட்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் கொடுக்கல. நீங்க நிறைய அக்கௌண்ட்ல போட்டீங்க, அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். தேர்தல் நேரத்தில் வந்துச்சு, அது தேர்தல் செலவாகி போச்சு. தேர்தலுக்கு முன்னால நாம திரட்டு நிதி மாநாட்டுக்கு பெருசா வரல. இப்ப இந்த மாநாடு மக்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நாம் இந்த மாநாட்டை அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அறிவிக்க நேர்ந்தது. செப்டம்பர் 17 முடியவில்லை என்பதால் தான் அக்டோபர் 2க்கு தள்ளி வச்சோம். இது சில பேர் அது எப்படி இவர் ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவராக இருந்துகிட்டு காந்தி பிறந்த நாளில் போய் மாநாடு நடத்துறாரு அப்படின்னு நிறைய அறிவு சாம்பவான்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அறிவு ஜீவிகள் அவங்க எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. அது எப்படி காந்தியடிகளை கருத்தியல் அடிப்படையில் நாம் விமர்சித்தாலும் உடன்பாடு உள்ள சில தகவல்கள் அல்லது கருத்தியல் உண்டு, அதை யாரும் மறுக்க முடியாது. மதசார்பின்மை என்பதிலே காந்தியை நாம் விமர்சிக்க முடியாது. அவர் மதவாதிதான்,
மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் தான். இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு என்பதில் நம்பிக்கை உள்ளவர் தான். சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் தான். ஆனால் புதிதாக உருவாக இருக்கிற இந்திய அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். எப்படி காந்திய கருத்தை நம்ம பாராட்ட இருக்க முடியும்? அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா பண்டிட் ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு, ஏப்பா நாம் உருவாக்குற அரசாங்கம் இந்துத்துவ அரசாங்கமா இருக்கணும், இந்த நாட்டினுடைய அரசாங்கத்து மதமா இந்து மதம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார்னா நேருவால மீறி இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ்டு பர்சனாலிட்டி. தேசத்தின் தந்தை காந்தி. நேரு என்பவரே காந்தியால் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காந்தியின் புகழ் உச்சத்திலே இருந்த காலம். அப்ப நேருகிட்ட கூப்பிட்டு இந்த செக்யூலரிசம்லாம் பேசாதே, இந்து மதம் இந்த நாட்டின் அரச மதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அன்னைக்கு நேருவால் மீறி இருக்க முடியாது. ஆனா அதுக்கு அவர் உடன்படலை. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள் 3 பேரும் ஒரே புள்ளியில் உடன்பட்டார்கள் என்றால் அது செக்யூலரிசம் என்கிற ஒன்றை கூறினார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். செக்யூலரிசம் என்கிற ஒற்றை புள்ளியில் தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. அதனால்தான் காந்தியை சுட்டுக் கொண்டார்கள். காந்தியை கொன்றதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது. அவர் மதசார்பின்மையில் உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கறதான் சுட்டுக் கொண்டாங்க. அதே மாதிரி மதுவிலக்கு கொள்கை. இப்ப யாரோ சில பேர் அம்பேத்கர் மதுவிலக்குங்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு 10 ஆண்டு காலம் ஒன்றை பேசுவாங்க, 50 வயசுல ஒன்று பேசுவாங்க, 60 வயசுல பேசுவாங்க. ஒரு பட்டறிவு வரும். மக்களிடம் போக 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 நிறைய கருத்தியலில் கூட நிலைப்பாடுகளில் கூட மாற்றங்கள் நிகழும். தொடக்க காலத்தில் வள்ளலார் இந்த சாதிய சமூக கட்டமைப்பை பெரிதாக விமர்சிக்கவில்லை. அவர் நான் முருகனை நேரா பார்த்தேன்னு சொன்னார். சென்னையில 7 கிணறு பகுதியில் தங்கியிருந்தப்போ அவர் கண் முன்னால முருகன் காட்சி தந்தா அப்படின்னு வள்ளலார் சொன்னார். ஆனா அதே வள்ளலாருடைய பிற்பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விடுதலை சிறுத்தையை பேசியிருப்பார், முற்போக்கு கருத்துக்களை பேசியிருப்பார், பகுத்தறிவு கருத்துக்களை பேசியிருப்பார், சனாதன தர்மத்தை கடுமையாக விமர்சித்திருப்பார், மத கருத்துக்களை கடுமையாக விமர்சித்திருப்பார். முன்பகுதி வள்ளலார் வேறு, பின்பகுதி வள்ளலார் வேறு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மும்பை மாகாணத்தில், அப்ப மும்பை மாகாணம்னா என்னன்னா மும்பை பிரசிடென்சி. இன்னைக்கு இருக்கிற மும்பை விட்டுருங்க, இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிராவுக்கு மறந்துருங்க. அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மதராஸ் பிரசிடென்சினா ஆந்திராவும் சேர்ந்தது, கேரளாவும் சேர்ந்தது. பெங்களூர்ல நம்ம கூட இருந்துச்சு, நெல்லூர் நம்ம கூட இருந்துச்சு, ஹைதராபாத் நம்ம கூட இருந்துச்சு, விசாகப்பட்டினம் நம்மோட இருந்துச்சு. இதெல்லாம் மதராஸ் மாகாணம். அந்த மாதிரி மும்பை மாகாணத்துல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்ப மதுவிலக்கு கொள்கையை கடுமையாக பேசியிருக்கிறார். அக்டோபர் 14, 1956 அன்று நாகப்பூரிலே லட்சக்கணக்கானோடு பௌத்தம் தழுவிய போது அவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகள் 22. மது அருந்த மாட்டோம் என்பது ஒரு உறுதிமொழி. மது விலக்கு என்பது அவருடைய உயிர்மூச்சு. அவர் பிறக்கிற போது இந்து. இன்னைக்கு பிஜேபிக்காக இந்து அம்பேத்கரை பிடிச்சுக்கிறான். முன்பகுதி அம்பேத்கரை, நாம அவருடைய பின்பகுதி அம்பேத்கரை நாம எடுத்துக்கிறோம். நாம பேசுகிற அம்பேத்கர் புத்திஸ்ட் அம்பேத்கர், பிஜேபிக்காரன் பேசுகிற அம்பேத்கர் இந்து அம்பேத்கர். பிறக்கும் போது அவர் இந்து, நீண்ட காலம் அரசியல் செய்கிற போது இந்து. அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட மாற்றம், பரிணாம மாற்றம் இன்றைக்கும் தேசத்தை ஒழுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு புதிய அரசை உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு உருவாக்கிற மாடர்ன் இந்தியா என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையால் உருவானது. இதை யாரும் மறுக்க முடியாது. அவர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன், அந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி இருக்கிற ஒரு தேசம் தான் இந்திய தேசம். அதனால் அம்பேத்கர் காந்தியடிகளோடு அவர் வலியுறுத்திய மதுவிலக்கு கொள்கையோடு ஒரு புள்ளியில் இணைக்கிறார்.
பெரியார் நம்முடைய கொள்கை ஆசான்கள் 3 பேர், பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ். சரியா? 3 பேர். தந்தை பெரியார் காங்கிரஸ் பெரியாராக இருந்தார், அது அவருடைய முன்பகுதி. அப்போது சாதி அமைப்பின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை.